அனைவருக்கும் வணக்கம். இன்று அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் இது அமைந்துள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. கோவிலின் ஸ்தல வரலாறு என்ன என்பதை காணலாம். தேவர்கள் தங்களை துன்புறுத்திய சூரபத்மனிடமிருந்து காக்கும்படி சிவனை வேண்டினர். அவர் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து 6 முகங்களுடன் முருகப்பெருமான் தோன்றினார். சூரனுடன் போரிட்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி ஆட்கொண்டார் முருகப்பெருமான். இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நிகழ்ந்தது. சூரனை வெற்றி கொண்ட முருகனுக்கு இந்திரன் தனது மகளான தெய்வானையை திருமணம் செய்து தர சம்மதித்தார். அவர்களது திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது. திருமணத்திற்கு அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், மகரிஷிகள் என அனைவரும் வந்தனர். நாரதர் முன்னிலையில் முருகன் மற்றும் தெய்வானை திருமணம் நடந்தது. இதே கோலத்தில் சுவாமி இங்கு எழுந்தருளியுள்ளார். சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயர் சூடப்பட்டது. இந்த தலத்தில் உள்ள விநாயகர் கற்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. அம்பாள் ஆவுடை நாயகி தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறாள். கொடிமரத்தின் அருகே மலையை நோக்கி அதன் அளவிற்கேற்ப பெரிய நந்தி இருக்கிறது. இதற்கு அருகிலேயே மூஞ்சூறு மற்றும் மயில் வாகனங்களும் உள்ளது. மகா மண்டபத்தில் நடராஜர் மற்றும் சுற்றிலும் ரிஷிகளுடன் பார்வதியின் அம்சத்தில் அன்னபூரணி மற்றும் சிவசூரியன், சந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர். குடவரைக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்கங்கள் அம்பாள்களுடன் திருமண கோலத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு அருகில் கார்த்திகை முருகன் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். இவருக்கு அருகில் கருடாழ்வார் நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷ தரிசனம். இக்கோவிலுக்கென மொத்தம் 11 தீர்த்தங்கள் இருக்கின்றன. தோல் வியாதிகள் உள்ளவர்கள் லட்சுமி தீர்த்தத்தில் உப்பு, மிளகு போட்டு வேண்டிக் கொள்கின்றனர். இக்கோவில் குடைவரையாக அமைந்திருப்பதால் மலையே விமானமாக கருதப்படுகிறது. எனவே கருவறைக்கு மேலே தனி விமானம் இல்லை. பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்கின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடாகும். இங்கு மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது. இங்கு சத்தியகிரீஸ்வரர் ஆகிய சிவன், பவளக்கனிவாய் பெருமாள் மற்றும் கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரையில் அருள்பாலிக்கின்றனர். அறுபடை வீடுகளான மற்ற 5 கோயில்களிலும் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இங்கு தெய்வானையை மணமுடித்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இவரது அருகில் நாரதர் மற்றும் இந்திரன், பிரம்மா நின்ற கோலத்தில் வீணையில்லாத சரஸ்வதி, சாவித்ரி ஆகியோரும், மேலே சூரியன், சந்திரன், கந்தர்வர்களும் இருக்கின்றனர். சுப்பிரமணியருக்கு கீழே அவரது வாகனமான யானை மற்றும் ஆடு உள்ளது. முருகன் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் புனுகு மட்டும் சாத்தப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் குடைவரை கோவிலில் உள்ளதால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அவரது வேலுக்கே அபிஷேகம் நடக்கும். புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில் இது மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள தங்க ரதத்தை பக்தர்கள் முன்பதிவு செய்து இழுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவபக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்தார். அப்போது அங்கிருந்த குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயித்தார். இதனால் அவரது தவம் கலைந்தது. அச்சமயத்தில் பூதம் ஒன்று சிவ வழிபாட்டிலிருந்து தவறிய 999 பேரை சிறை பிடித்திருந்தது. நக்கீரரின் தவம் கலையவும் அவரையும் பிடித்து குகையில் அடைத்தது. நக்கீரர் பூதத்திடம் சிக்கியவர்களை காப்பதற்காக திருமுருகாற்றுப்படை பாடினார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் பூதத்தை சம்ஹாரம் செய்து தனது வேலால் குகையை தகர்த்து அனைவரையும் காத்தருளினார்.
அப்போது நக்கீரர் முருகனிடம் தன்னை பூதம் தீண்டியதால் கங்கையில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். முருகன் வேலால் பாறையில் ஊன்றி கங்கை நதியை பொங்க செய்தார். நக்கீரர் அதில் நீராடி பாவம் நீக்க பெற்றார். வற்றாத இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிறது. இதற்கு அருகில் மேற்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி சன்னதியும் எதிரே சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன. இந்த சன்னதியில் நக்கீரர் இருக்கிறார். தீர்த்தத்தை ஒட்டியுள்ள பாறையில் 4 லிங்கங்களும் ஒரு சிவ வடிவமும் காசி விஸ்வநாதர் மற்றும் சுப்பிரமணியர், அம்பிகை, பைரவர், கற்பக விநாயகர் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. நக்கீரர் அடைப்பட்ட பஞ்சாட்சர குகை சரவண பொய்கை அருகில் இருக்கிறது. சிவபெருமான் முருகனை பெற்றெடுத்த போது வெப்பம் தாழாமல் பார்வதி தேவி ஓடினாள். அப்போது அவளது கால் சிலம்பு தெரித்து நவரத்தினங்கள் கீழே கொட்டின. அவை நவசக்திகளாக உருவெடுத்தன. இவர்களை நவகாளிகள் என்பர். இந்த தேவியர் சிவனை விரும்பி கர்ப்பமாயினர். இதையறிந்த பார்வதி தேவி அந்த பெண்களை கர்ப்பத்துடனேயே வாழும்படி சாபமிட்டாள். குழந்தை பெற இயலாத காளிகள் சிவனிடம் முறையிட அவர் பார்வதியை சமாதானம் செய்து உலக நன்மை கருதியும் முருகனுக்கு துணையாகவும் அக்குழந்தைகள் பிறக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார். பார்வதியும் மனமிறங்கி 9 குழந்தைகளை பிறக்க செய்தாள். அவர்கள் முருகனுக்கு துணையாக இருந்து சூரபத்மனை அழிக்க உதவினர். வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேஸ்வரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன், வீரசூரன் என்பது அவர்களின் பெயர். இவர்களுக்கு கோவிலின் முன்மண்டபத்தில் தனி சன்னதி உள்ளது. சிவன் கோயில்களில் நந்தி, விநாயகர் தலங்களில் மூஞ்சூறு மற்றும் முருகன் சன்னதியில் மயில் என அந்தந்த சுவாமிகளுக்குரிய வாகனங்கள்தான் சுவாமி எதிரில் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சிவன் மற்றும் விநாயகர், முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் கொடிமரத்திற்கு அருகில் அமைந்துள்ளன. ஒரு பீடத்தின் நடுவில் நந்தியும் வலதுபுறத்தில் மூஞ்சூரும் இடப்புறம் மயில் வாகனமும் இருக்கிறது. இம்மூன்று வாகனங்களும் தெற்கு நோக்கி இருப்பது மற்றொரு சிறப்பு. மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருப்பார். ஆனால் இக்கோவிலில் மகாவிஷ்ணுவிற்கு எதிரே சிவன் இருப்பதால் கருடாழ்வார் சன்னதி இல்லை. அதற்கு பதிலாக கருடாழ்வார் சண்முக மண்டபத்தில் உள்ள கார்த்திகை முருகனுக்கு அருகில் வடக்கு நோக்கி இருக்கிறார். மயில்களை அதற்குரிய இயல்பான நிறத்தில்தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் கோவிலில் வெள்ளை நிற மயில்களை காணலாம். சுப்பிரமணியரின் தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் வசிப்பதாக ஐதீகம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலை மீது வைத்துள்ளபடி இருக்கிறார். ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதி முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இதற்காக ஒரு வெள்ளி குடத்தில் சுவாமியை ஆவாகனம் செய்து 11 வேத விற்பன்னர்கள் சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம் மற்றும் சமகம் ஆகிய மந்திரங்கள் சொல்லி வழிபடுகின்றனர். இது விசேஷ பலன்களை தரக்கூடிய அபிஷேகமாகும். சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த போது அம்பாளின் மடியில் இருந்த முருகன் அதனை கேட்டு கொண்டிருந்தாராம். அம்மந்திரத்தை குருவிடமிருந்து முறையாக கற்காமல் மறைமுகமாக கேட்டது தவறு என எண்ணிய முருகன் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் செய்தார். அவருக்கு ஒரு தைப்பூசத்தன்று சிவன் காட்சி தந்தார். இந்த சிவன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருளுகிறார். திருப்பரங்குன்றம் செல்பவர்கள் முதலில் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இவரே இங்கு பிரதான மூர்த்தி ஆவார். ஆனால் அறுபடை முருகத்தலங்களில் இத்தலமும் ஒன்று என்பதால் பிற்காலத்தில் முருகன் பெயராலேயே இக்கோவில் பெயர் பெற்றது. விழா காலங்களில் சிவனுக்கே கொடியேற்றப்படுகிறது. ஆனால் முருகனே வீதியுலா செல்கிறார். முருகன் சிவனது அம்சமானவர் என்பதால் இவ்வாறு செல்வதாக சொல்கிறார்கள். எனவே இங்குள்ள முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது. சோமன் என்பது சிவனை குறிக்கும். கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவன், பார்வதி மற்றும் முருகனுடன் சோமாஸ்கந்தராக இருக்கிறார். இது விசேஷமான அமைப்பாகும்.
இத்துடன் திருப்பரங்குன்றம் பற்றிய முதல் பதிவு நிறைவுற்றது. மேலும் தகவல்களை இரண்டாம் பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.